தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலே இரண்டாம் பாகமாக ஆறாவதாக இன்றைய ஊழியர்களைப் போல ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எழுத்தின்படி விளக்கம் கொடுக்காமல் ஆவிக்குரிய விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதியிருக்கான். இன்றைக்குள்ள ஊழியர்களைப் போல ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எழுத்தின்படி விளக்கம் கொடுக்காமல் ஆவிக்குரியபடி விளக்கம் கொடுத்துருக்கிறான் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அடிப்படையில் இன்றைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் தற்குறிகளாக, முட்டாள்களாக, எழுத்துக்குரியது பேசி எழுத்து கொள்ளுகிறது என்று அந்த கொள்ளக்கூடிய தன்மையிலிருந்து இருக்கக்கூடியவங்களாக பவுல் திட்டுறான், வையிறான் என்பதை இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன ஆசீர்வாதம், என்ன ஐஸ்வர்யம், என்ன ஆவிக்குரியதுக்கு விளக்கம் கொடுத்தான் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ரோமர் 15 அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் சொல்லும்போது, சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன் என்று பவுல் அங்கே ரோமாபுரிக்கு எழுதுனான். நான் வரும்போது சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு வருவேன். இந்த சுவிசேஷந்தான் ஆசீர்வாதம்னு சொல்கிறான், சம்பூர்ண ஆசீர்வாதம்னு சொல்கிறான். காரோடு வருவேன், பங்களாவோடு வருவேன், ஜெட்டு விமானத்தோடு வருவேன், ரொம்ப பேங்க் பேலன்ஸோடு வருவேன், அமெரிக்காவிலேருந்து வருவேன், டெல்லியிலேருந்து வருவேன், லண்டன்லேருந்து வருவேன்ட்டு இன்றைக்கி உள்ள நாதாரிக்கு மாதிரி மேன்மை பாராட்டாமல் உங்களிடத்தில் நான் வரும்போது சுவிசேஷத்தின் ஆசீர்வாத பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன். ஆசீர்வாதம்னு சொல்கிறது சுவிசேஷந்தான் சொல்கிறான். ரெண்டாவது, எபேசியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய வகையில் தேவன் எல்லாத்துலேயும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு இருக்குது. ஆசீர்வாதம் வந்து உன்னதம், ஆவிக்குரியது அப்படி போட்டிருக்கு. உன்னதம்னா மகிமையானது, மேலானது, ஆவிக்குரியதுன்னே போட்டிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னே இருக்குது. ஆகவே ஆசீர்வாதம் என்பது எழுத்துக்குரியதல்ல, எழுத்து கொள்ளும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். ஆகவே ஆசீர்வாதத்துக்கு ஆவிக்குரிய விளக்கத்தை அங்கே சொல்கிறத கவனிங்க. இரண்டாவதாக ஐஸ்வர்யத்துக்கும் அந்த ஆவிக்குரிய விளக்கம் தான் கொடுக்குறான். எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு சொல்லி நீதிமொழிகள் 22:10 இன்றைக்குள்ள நாதாரிய எழுத்தின்படி சொல்கிறாங்க இல்லையா, எழுத்தின்படி விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்கெல்லாம் குருட்டுத்தன்மை உள்ளவங்க, நாதாரிய குருடர்கள், முட்டாப்பைங்க. இன்றைக்குள்ள இப்போ ஐஸ்வர்யத்துக்கு வேதனை இருக்குல்ல, துன்பம் இருக்குல்ல, கொள்ளையடிச்சிட்டு போகிறான், கொலை செய்கிறான் பணத்துக்காக. இந்த ஐஸ்வர்யத்தில் துன்பம் இருக்குது. இது அழிந்து போகிற ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு, நிலையற்ற ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. இதை சொல்கிற ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிகளுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு தெரிகிறான்னா அவன் எப்படி நல்லவனாக இருப்பான், எப்படி ஆவிக்குரிய ஊழியக்காரனாக இருப்பான். அன்னைக்குள்ள சபைக்கு, கிறிஸ்துவ சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய படி அந்த ஐஸ்வர்யத்தை சொல்கிறான். எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவரை மூலமாக உண்டானதுன்னு அங்கே போட்டிருக்கு. கிருபையின் அந்த ஐஸ்வர்யம் பாவ மன்னிப்பை கொடுக்குது, உலக ஐஸ்வர்யம் கொடுக்காது, கிருபையின் ஐஸ்வர்யம் கொடுக்குது. அதிலே 18ஆம் வசனம் பார்த்திங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம்னு 2 கொரிந்தியரில் 3 அதிகாரம் 18 இருக்கு இல்லையா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம்னா எடுத்துக்கொள்ளப்படுறது அந்த மகிமையின் ஐஸ்வர்யா தான். எபேசியர் 2:4 தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நீங்கள் இறக்கம் இருக்க போய்த்தானே இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம்.
அப்படி கோபம் காமிச்சா நம்ம இருக்க முடியுமா? அந்த இரக்கம்தான் நம்மளுக்கு உயிரோடு வச்சுருக்கு இன்றைக்கி. அதுதான் ஒரு ஐஸ்வர்யம். அதுலேயே 6ஆம் வசனத்தில் மேன்மையான ஐஸ்வர்யம் இருக்குது. மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு போட்டிருக்கு. மேன்மைன்னா உன்னதம், பரலோகத்தில் உள்ள அந்த மேன்மை. பிதாவின் வலது பாசத்தில் இயேசு உட்காந்துருக்காருன்னா ஜெயம் கொடுக்குறவன் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியம் அது! ஜெயம் கொள்கிறவன் யாருன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி 1 யோவானில் 5:4 இருக்குது. அந்த தேவனால் பிறக்கிறது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12:13 போட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களே இருக்குது. இந்த தேவனாலே பிறந்தவங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு உட்கார்ந்தது போல் ஜெயம் கொண்டு, அவர் வலது பாசத்தில் இவன் ஜெயம் கொண்டதுனால இவனும் உட்கார்றான் இயேசு பக்கத்தில். அதுதான் மேன்மையின் ஐஸ்வர்யம். இந்த உலகம் கொடுக்குமா? உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யம் சேர்ந்தாலும் அந்த மகிமையை கொடுக்க முடியுமா? அந்த மேன்மையை கொடுக்க முடியுமா? அதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17-18 பவுல் சொல்கிறான் தீமோத்தேயுக்கு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் கவனம் செலுத்தாதீங்க, நற்கிரிகளிலே ஐஸ்வர்யவான்களாக இருங்கன்னு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு நல்ல செயல்பாடுல நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருங்க. உலக ஐஸ்வர்யம் அதில் 9ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலையும் சோதனையிலையும் பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தெய்வ பக்தியும் அன்பையும் பொறுமையும் அடையும்படி நாடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவும் அழைக்கப்பட்டாயின்னு இல்லை, அதற்காகவே, அதுக்குத்தான் நீ அழைக்கப்பட்டாய். இன்றைக்கி எவன் சொல்கிறான் இதை? நிருபங்களே சொல்ல மறந்துட்டானே. எல்லாம் கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், ஆறுதல் படுத்துவார், தேத்துருவார், கண்ணீரை துடைப்பார், மேப்பூசா பூசி சாகடிக்கிறாங்க. ஒரு கட்டி வந்தால், ஒரு வலி வந்தால், ஒரு புண்ணு வந்தால் சீல் பிதுக்கி நல்லா க்ளீன் பண்ணி மருந்து போட்டால் தான் ஆறும். அவன் வலி தாங்க முடியாது, அவன் பிளேடு போட முடியாது, அவன் கிழிக்க முடியாதுன்னு மேலேயே பவுடரை போட்டு பாலிஷ் பண்ணி அப்படியே தடவுனா செத்தே போயிடுவான். உயிரே போயிடும் அவனுக்கு. கொஞ்சம் பிடித்தமாக முழுமாவையும் உப்பு பண்ணும், சின்ன காயம் உயிர் போயிடும். இன்றைக்கி அப்படி சாகடிச்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன். தங்கங்களே என் செல்லுங்களே, என் செல்லங்களே, டே எங்கப்பா செல்லங்களாவன் என்னைய டாடின்னு என்னைய டாடியே டாடி இவனை டாடின்னு சொல்ல சொல்கிறான். சில ஊழியக்காரங்களை அங்கிள்னு சொல்லுங்கள். அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். மாமா வேலையாடா செய்கிற முட்டா பையனை. பூமியில் ஒருத்தனையும் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்திற்கு ஒருவர் தான் பிதான்னு சொல்லி மற்ற 23:9 சொன்னது உனக்கு தெரியல? என்ன அருள் தந்தை, பெரிய இப்போ ஃபாதரு, பெரிய தந்தைகள், என்ன முட்டா பையனை. ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள், குளிப்பாட்டாதீங்க, ஜனங்களை ஏமாற்றாதீங்க, பாலிஷ் பண்ணாதீங்க. மனசனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துவேன் தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லன்னு கலாத்தியர் 1:10 போட்டிருக்கு. வேறொரு சுவிசேஷம் எவன் சொன்னாலும் நாங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை விட நாங்களே ஒரு வேளை மாற்றி சொன்னாலும் சரி, இல்லை வானத்திலேருந்து தேவதூதனே இறங்கி புதிய சத்தியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவேன்னு அதுலேயே கலாத்தியர் 1:8-9 இருக்குது. அப்படியே போட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னதை நீ சொல்லு. இப்போ கரண்டில் சொல்கிறார். இப்போ தான் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பேசினார், இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டேன் ஆண்டவரே, இப்போ ஜெபித்தேன், கர்த்தர் சொன்னார். நான் அவங்கள நம்பிடாதீங்க தயவு செய்து. நாய் அவன் கேடுகட்ட நாய். புது வருஷந்தோறும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே, என்ன இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறீங்க, இதான வேலை, அவர் எல்லாம் சொல்லி வச்சுட்டாரு. ஏற்கனவே சொல்லி ஆயிற்று, முடிச்சாச்சு. என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்ட்டே சொல்கிறார். யோவான் 15:15
அதனால தான் ஊழியக்காரங்களை சிநேகிதர்னு சொல்கிறார். நான் இனிமேல் ஊழியக்காரனே அடிமைன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அதை ஆய்வு பண்ணி அதையே நீ இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தா தான் நீ நல்ல ஊழியக்காரனாக இருப்ப. என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பா. இப்போ சொல்லலையா அவர்? இனிமேல் சொல்லுவாரா? சொன்னபடி நீ இனிமேல் சொன்னால் நீ கேட்பியா? இது வரைக்கும் அவர் சொல்லலையா? இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாக இருந்தால் எப்படி சபையை நடத்த முடியும்? மக்களை எப்படி நடத்த முடியும்? இன்றைக்கி கரண்டில் ஜனங்க வந்து என்ன நினைப்பாங்க? அப்போ இவர்கிட்ட தான் பேசுவார் போல் இருக்கு, இவர்கிட்ட இயேசு சொல்லுவார் போல் இருக்கு, இவர் சொன்னால் இவர் நமக்கு சொல்லுவார், நமக்கு சொல்கிறது இயேசுவின் வார்த்தை தான் அவர் போய் சொல்ல மாட்டார், நிசந்தான் சொல்கிறாருன்னு சொல்லி இவரை ஒரு கடவுளாக ஏஜெண்டாக இயேசு நேரடியாக இவர்கிட்ட சொல்லி இவர் நமக்கு சொல்லி இவர் நம்ம கேட்குற மாதிரி இவரை பின்பற்றுற மாதிரி எப்படி பிசாசின் தந்துறதுக்கு பார்த்தீங்களா? ஆதி அப்போஸ்தலர் அப்படி சொல்லலை. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நினைக்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 4:6 சொன்னாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரத்தில் 18-19 எச்சரிக்கிறாங்க. இதை தவிர வேறு எதையும் ஒரு உறுப்பாகிலும் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, இதில் உள்ளபடியே பேசுங்க. இதை சொல்லுகிறவர் தான் சொல்கிறாரு, மெய்யாகவே சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு. அதனால் சொல்லப்பட்டதை சொல்லுங்கள். இனிமேல் சொல்கிறாருன்னு தயவு செய்து சொல்கிறவங்கள எச்சரிக்காருங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த மக்களுக்காக நான் ஜெபிச்சேன், என்ன செய்யணும்? அவன் என்னடா அவன் நாய் இன்றைக்கி செத்து போனால் நாத்தம் எடுத்துகிட்டு போயிடுவான். நாத்தம் எடுக்கிற அவங்ககிட்டயா கரண்டில் அப்படி பேசிக்கிட்டு இருப்பார்? அப்போ ஏசுக்கிற பேசுனது உனக்கு இப்போ பைபிள் வேண்டாமா? வேண்டாம் இல்லைப்பா. ஏன்னா இவங்கிட்ட தானே பேசுகிறாரு. இப்போ கரண்டாக லேட்டஸ்ட்டாக பேசும்போது இவனை தானே பின்பற்ற வேண்டியது இருக்குது நம்ம. அப்போ அந்த பைபிள் எதுக்கு, நிருபங்கள் இருக்குது, வேதம் எதுக்கு? ஒன்றுமே வேணாம். அந்த அர்த்தம் தானே. பிசாசின் எப்படி தந்திரம் பாருங்கள். வசனத்து பக்கம் ஜனங்களை திருப்பி விடாமல் தங்களை பக்கம் இழுத்துக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு அவனுக்கு ஒரு ஏஜெண்ட் மாதிரி. நல்லா புரிஞ்சிக்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து அவரேன்னு சொல்லி 5ஆம் வசனத்தை தெளிவாக போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 என்னை எல்லாமே ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. யோவான் 14:6 வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன்னு சொல்லி அதில் யோவான் 11:1 இருக்குது. நானே வாசல்னு சொல்கிறாரு. நானும் ஒரு வாசல்னு சொல்லலை, அவர் தான் வாசல். வாசல் வழியாக வந்தால் தான் நீ நேர்மை உள்ளவன். வேறு வழியில் வேறு ரூட்டு கிடையாது. இன்றைக்குள்ள ஊழியர்கள் உங்களை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. தயவு செய்து பின்பற்றாதீங்க, அவங்க நம்பிடாதீங்க. அதனால் இன்றைய ஊழியர்களைப் போல பவுல் பேசலை. இன்றைக்கு ஊழியக்காரன் முழுவதும் பணம், சொத்து, சுகம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, 4 மாவடியிலெல்லாம் அரைச்சிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்களே. ஆடு மாடு வீடு டிவி வசதிகள் முழுவதும் போச்சு. இதான ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி போகுமா? கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அப்படி போகுமா? சென்னையில் பாருங்கள் எத்தனை கார்கள் சோப்பு டப்பா மாதிரி மிதந்துச்சு. இதான் நான் கர்த்தர் ஆசீர்வாதம்? இதை தானே விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நாய். செழிப்பு உபதேசம்னு நாய். தயவு செய்து இந்த நாய்களை பின்பற்றாதீங்க. இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க. நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 போட்டிருக்கு. பரலோகத்துக்கு வரவே முடியாது. எப்படி வருவான்? சத்தியங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். கிறிஸ்தவங்களே தயவு செய்து ஆதி அப்போஸ்தலரை நினைங்க, அவங்கள பின்பற்றுங்க. சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் அஸ்திபாரமாக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை கோபுரமாக்குங்க. இயேசுவை தலைவராக, தலைமையிடம் பரலோகமாக, அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக கொள்ளுங்க. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஊழியர்களைப் போல பவுல் பேசாமல் ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் மறுபக்கத்தில் விளக்கம் கொடுத்த மாதிரி ஆவிக்குரியவங்களாய் ஆவிக்குரியதை பின்பற்றி ஆவிக்குரிய நாடுக்கு கடந்து போவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.